இன்றைக்கி எப்படி இட்லிப்பும் மொக்கையும் க்ரீன் கலர் காம்பினேஷனையும் வச்சு கட்டுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் வாழை நார் இருக்கு இல்லையா, அந்த பட்டை அது எடுத்துக்கிறேன். பச்சையாக இருந்தாலும் சரி, காஞ்சதாக இருந்தாலும் சரி, ஆனால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எந்த ஷேப் வேணும்னாலும் ஃப்ளெக்ஸ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதுக்கு ஸ்டார்டிங்கில் பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு அந்த தண்டோட நூலை அட்டாச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் க்ரீன் கலர் அந்த லீஃப் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 4-5 இட்லிப்பூ மொக்கை லைட்டாக விரித்து விட்டுட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நல்லா லோட்டஸ் ஃப்ளவர் மாதிரி வச்சுட்டு ஒரு சுற்றிக்கோங்க அந்த வாழைப்பட்டையை. இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ஈஸி தான், நான் நல்லா காமிக்கிறேன் பாருங்கள். க்ரீன் கலரை வச்சுட்டு அந்த பிங்க் கலரை ஒரு ரொட்டேட் பண்ணிக்கோங்க. நான் தம் ஃபிங்கர் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்து, அப்புறம் லாஸ்ட்டில் அதே மாதிரி செக்யூர் நூலில் கட்டி செக்யூர் பண்ணிக்கிட்டு, நான் அந்த க்ரீன் கலர் ரொம்ப மேலே தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதை நான் கட் பண்ணி விட்டுக்கிறேன். அப்போ தான் அந்த பிங்க் கலர் நல்லா எடுப்பாக தெரியும்னு சொல்லிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு.